Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோல வந்து எனக்கு பிடிச்ச என்னோட ட்ரீம் கார் என்னது நான் பெருசாக நான் ஃபியூச்சரில் நான் என்ன கார்ஸ்லாம் வாங்க போறேன்றதை உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ட்ரீம் பைக் என்ன, நான் வாங்க போகிற பைக்கு, நான் சினிமாவில் ஃபியூச்சரில் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நான் வாங்க போகிற பைக்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு என்ன பைக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் பைக்ஸ் எது, அண்ட் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் லைஃப்பில் நான் வாங்கியே தீர்வேன்ற பைக் என்னன்றதை நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW G310RR இந்த மாடல் பைக், BMW பைக் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச பைக்கு. இந்த பைக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டான பைக். இந்த பைக்கை நான் எப்படியாவது வாங்கணுன்ற ஒரு பெரிய ஒரு வைராகியத்தோட நான் இருக்கேன். நான் இந்த பைக்கை நான் எப்படியாவது வாங்கணும், BMW பைக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. ஸோ இந்த பைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு இருக்கிற பைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பைக் வந்து நான் எப்படியாவது வாங்க போறேன், நான் வாங்கி தீர்வேன்னு நான் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டுகாட்டி V4 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் செகண்ட் நான் வாங்க போறேன். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. நான் இந்த பைக்கை நான் ஓட்டினது கிடையாது, நான் ஓட்டினது கூட கிடையாது. நான் நேரில் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி நான் நேரில் பார்த்தேன், ஆனால் ஓட்டினதே கிடையாது. ஸோ இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸ் கிட்ட யாரோ கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் தான் இந்த பைக் இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இந்த பைக் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப கம்மியாக இந்த டுகாட்டி பைக்கை வச்சிருக்காங்க, இந்த மாடல் பைக் வச்சிருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானும் ஃபியூச்சரில் ஒரு ஸ்டார் ஆனா, ஒரு ஹீரோ ஆனா இந்த பைக்கை நான் வாங்கன்றது உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது என்னோட ஃபேவரட் பைக். அண்ட் தேர்ட் என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக். ராயல் என்ஃபீல்டில் புல்லட் பைக்கில் பிளாக் கலர் மாடல் பைக்கு. ஸோ இது என்னோட ஃபேவரட் பைக். இதுவும் நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். ராயல் என்ஃபீல்டில் பிளாக் கலர் புல்லட் பைக் வந்து இது என்னோட ஃபேவரட்டான பைக். ஸோ இந்த பைக்கு நான் வாங்கன்றதை உங்களுக்காக சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து நாலாவது பைக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹார்லி டேவிட்சன் சில்வர் மாடல் அந்த பைக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பைக்கு நான் வாங்குவேன்றது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்லி டேவிட்சன். இதுவும் என்னுடைய ட்ரீம் பைக் தான். ஸோ இந்த பைக் வாங்குவேன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து அஞ்சாவது பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுசுகி ஹயபுசா. இதுதான் வந்து என்னோட ஃபிஃப்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக், சுசுகி ஹயபுசா நியூ மாடல். ஸோ இந்த பைக்கை நான் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு உங்களுக்காக சொல்லிக்கிறேன். இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான பைக் தான் இது, சுசுகி ஹயபுசா பைக். ஸோ இந்த பைக்கை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ஆனால் வந்து இந்த பைக்கு வந்து நல்ல மைலேஜ் இது அதெல்லாம் பற்றி நான் நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் இன்டர்நெட்டில். ஸோ இந்த பைக்கும் அது பார்க்கறதுக்கு லுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுசுகி ஹயபுசா பைக்கோட இந்த லுக்கு, அதோடைய மாடல், அதை பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கும் அந்த பைக்கு. ஸோ அதனால் அடுத்து நான் வந்து இந்த சுசுகி ஹயபுசா பைக் வந்து நான் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த பைக்கை நான் வாங்கி தீருவேன்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் பைக். ஸோ எனக்கு ஃபேவரட்டாக நான் 5 பைக் சொன்னேன். இந்த 5 பைக்குமே நான் வந்து கண்டிப்பாக நான் ஓன் பண்ணுவேன். நான் ஃபியூச்சரில் நான் ஒரு ஸ்டார் ஆனதுக்கு கூட இந்த பைக்கெலாம் நான் ஓன் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லெவல் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நானும் சினிமாவில் இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். நான் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஒரு ஸ்டாராக ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சொன்னால நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பை பை.